ஒரே ஒரு குதிரை, அதுல 2 போர் வீரர்கள். ஆரம்பத்துல இவ்வளவுதான் இவங்களோட அடையாளம். ஆனா அடுத்த சில வருஷங்கள்ல ஐரோப்பாவோட பல நாடுகளுக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு இவங்களுக்கு பலம் எங்கிருந்து வந்தது? அவங்கதான் நைட் டெம்ப்ளர். ஜெருசலம் தேவாலயத்துக்கு அடியில 9 வருஷமா இவங்க ரகசியமா தோண்டி எடுத்த அந்த மர்ம பொருள் என்ன? உலகத்தோட முதல் பேங்கிங் சிஸ்டம். இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை விடியற் காலையில இவங்க சாம்ராஜ்யமே வேட்டையாடப்பட்டது ஏன்? அந்த ஃப்ரைடே தென் 13 ரத்த சரித்திரத்தை இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் வாங்க. கிபி 1099ல ஜெருசலம் போர் முடிஞ்சு நகரம் கைப்பற்றப்பட்டது. ஆனா அடுத்த 20 வருஷம் அங்க வர புனித பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு. வழியெங்கும் கொள்ளையர்கள் பயம். இவங்களை காப்பாத்ததான் கிபி 1119ல ஹியூசி டி பெயின் தலைமையிலான 9 மாவீரர்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க. ஆரம்பத்துல இவங்க கிட்ட ஒரு குதிரை கூட கிடையாது சொந்தமா. அதை குறிக்கிற வகையில தான் இவங்க முத்திரையில ஒரு குதிரை மேல 2 வீரர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க வீரத்தை பார்த்த அன்றைய ஜெருசலம் ராஜா 2ஆம் பால்ட்வின் உலக புகழ்பெற்ற சாலமன் கோவில் இருந்த இடத்தை இவங்களுக்கு தங்கிக்கு கொடுத்தாங்க. அங்கதான் இவங்களுக்கு நைட் டெம்ப்ளர்னு பேர் மார்ச். அந்த சாலமன் கோவில் கடியில இந்த 9 வீரர்கள் மட்டும் சுமார் 9 வருஷம் தங்கி இருந்தாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த 9 வருஷமும் இவங்க எந்த போருக்கும் போல யாரையும் காப்பாத்தல. அப்புறம் அவங்க இங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த கோவிலுக்கு அடியில ரகசியமா எதையோ தோண்டி தேடிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைய காலத்து நவீன காலத்து ஆராய்ச்சியாளர்கள் அவங்க பயன்படுத்தின சுரங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி அந்த 9 வீரர்கள் எதை தேடி கண்டுபிடிச்சாங்க? இன்னைக்கு வரைக்கும் உலக மர்மம் தான். ஆனா அந்த 9 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஞ்சே மாறிடுச்சு. 1129 போப் ஆண்டவர் இவங்களுக்கு அன்லிமிட்டெட் பவர் கொடுத்தாரு. யாருக்கும் வரி கட்ட வேண்டியதில்லை, எந்த நாட்டு ராஜாவுக்கும் அடி பண்ண வேண்டியதில்லை. இதனால ஐரோப்பாவோட செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட வர ஆரம்பிச்சது. சுமார் 200 வருஷம் வெற்றிகரமா இருந்த அந்த அமைப்பு ஒரே நாள்ல அழிஞ்சது ஒரு நயவஞ்சகம் தான். பிரான்ஸ் ராஜா பிலிப்ஸ் 4 இவங்க கிட்ட கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருந்தாரு. கடனை தீர்க்க முடியாத ராஜா இவங்களை ஒழிச்சு கட்ட ஒரு சதி திட்டம் போட்டாரு. 1307 அக்டோபர் 13 ஒரு வெள்ளிக்கிழமை விடியற் காலையில பிரான்ஸ்ல முழுக்க இருந்த நைட் டெம்ப்ளரை திடீர்னு கைது செஞ்சாங்க. இவங்க மேல சாத்தான் கும்பிடுறாங்கன்னு பொய் கேஸ் போட்டாங்க. சுமார் 7 வருஷம் பயங்கரமா சித்திரவதைக்கு அப்புறம் 1314 இவங்களோட கடைசி தலைவர் ஜாக் டி மோலே அவரை உயிரோட எரிச்சாங்க. அவர் சாகும்போது விட்ட சாபம் அதே வருஷம் அந்த ராஜாவையும் போப்பாண்டவரையும் பழி வாங்கினது தான் வரலாற்று உண்மை. என்னதான் நைட் டெம்ப்ளர்ஸ் கொல்லப்பட்டாலும் அவங்க கிட்ட இருந்த அந்த பிரம்மாண்டமான தங்கம் மட்டும் யாருக்கிட்டையும் சிக்கல. கைது செய்யப்படுறதுக்கு முந்தைய இரவு அந்த தங்கத்தை ரகசிய கப்பல்ல ஏத்தி அனுப்பிட்டு தான் சொல்லப்படுது. ஆனா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க அப்படியே அண்டர் கிரவுண்ட் போய் ஃப்ரீமேஷன் போன்ற வேறொரு ரகசிய அமைப்பா உருவெடுத்திருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு. உலகையே இயக்கிற அந்த நிழல் அரசாங்கம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல சொல்றேன். முடிஞ்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.